அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதற்கான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த அக்யூப்ரெஷர்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தலைவலிக்கான பாயிண்ட் எங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான வீடியோ தாங்க இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து கொரியன் அக்யூப்ரெஷர் சிகிச்சை முறையை தான் கற்றுட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு தெரப்பி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் நீங்கள் செல்ஃப் ஹீலிங்காகவும் செஞ்சுக்கலாம், இல்லை அடுத்தவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். தலைவலி அப்படின்னாலே நம்ம வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. ஸோ டெய்லி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கக்கூடிய இந்த அக்யூப்ரெஷர் புள்ளி அப்படிங்கிறது வந்து இந்த தலைவலி அந்த தலைவலி எந்த தலைவலியாக இருந்தாலும் இது ஒரே ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு நிவாரணி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்து மைக்ரேனால் வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்னால் வந்தாலும் சரி, இல்லை கோல்டுனால் வந்தாலும் சரி, இல்லை ஹீட்னால வந்தாலும் சரி, இந்த அக்யூப்ரெஷர் புள்ளியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அது எங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம். உங்களோட இடது கை எடுத்துக்கோங்க. இடது கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, கட்டை விரலில் தான் தலை சார்ந்த புள்ளிகள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த கட்டை விரலில் வந்து இப்போ 2 பாயிண்ட் நான் சொல்லி தர போறேங்க. ஸோ ரெண்டையுமே நீங்க கண்டினியூஸா பண்ணணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த நம்மளோட கை கட்டை விரல்ல இந்த 2 சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 சைடையும் இந்த கையை வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்திக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கைகளில் வந்து இந்த மேல் பகுதி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு நிலா மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நெகக்கண்ணுலேருந்து இந்த நெகக்கண்ணு வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து தலை சார்ந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து இதை கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரப்போ ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தெரிய ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ரெஷன் இருக்க தலையில் ஒரு வந்து பிடிப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து ரிலாக்ஸ் ஆகுது, நீங்கள் உடனே உணர்வீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து அக்யூப்ரெஷர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. தேங்க்யூ.